ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல்லாம். எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஈவல் அண்ட் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே மக்களே, இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவுக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. 1.7K வியூஸ் போயிருந்துச்சு. நான் அதை எதிரே பார்க்கல. ஆனால் லைக் பார்த்துட்டிங்கன்னா வெறும் 12 லைக் தாங்க போயிருந்துச்சு. அதனால் வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஷார்ட் வீடியோவாக தாங்க இருக்க போகுது. அதனால் இந்த வீடியோவை நான் இன்றைக்கே அப்லோட் பண்ணிடுவேன். நாளைக்கு பார்த்துட்டிங்கன்னா எலெக்ஷன் வருதுங்க. நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. இன்றைக்கி நம்ம ஈஸி மோடில் மெயின் டோர் எஸ்கேப் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த போன வீடியோக்கு நீங்கள் அப்லோட் கொடுத்த மாதிரி அனகோண்டா கேமுக்கும் சப்போர்ட் கொடுத்த மாதிரி இந்த வீடியோக்கும் சப்போர்ட் கொடுங்க. 5 வாரில் வளருது. சரி ஓகே, இது என்னடா வீட்டிலேருந்து கிளம்புறோமா? ஓகே, வீட்டிலேருந்து கிளம்புனோடனே நம்மளுக்கு டாக்ஸி பிடிச்சி நம்மளுக்கு வந்து ஹாஸ்டலில் சேர்க்க போகிறாங்க போல இருக்குது. இது யாரா இது? நன்னு. ஓகேங்க, இந்த நன்னு தான் வந்து நம்மளை இறக்கி விடுது. இது ஒரு விஷக்கிருமின்னு சொல்லலாம். இதுதான் வந்து நம்மளை மாட்டி விட போகுதுன்னு நினைக்கிறேன், விஷக்கிருமி. ஓகே, இப்படி தான் நான் நடந்து போகணுமா? ஓகே வாங்க. எங்க தாய் கிழவிக்கிட்ட மாட்டி போகுது. கூட்டிகிட்டு போ. ஐயோ என்னங்க மண்டல் அடிச்சு படுக்க போட்டு. சரி ஓகே, இப்போ நம்ம இதுலேருந்து எஸ்கேப் ஆக வேண்டியதான் நம்மளுக்கான வேலை. ஓகே, இப்போ வாங்க நம்ம டக்குன்னு இது பண்ணுவோம். ஐஎம் ஃபர்டிங் கேமிங் 2.0. வாழ்த்துக்கள் நம்மளை நல்லா வாழ்த்துறாங்கல்ல. சரி ஓகே வாங்க. இப்போ நம்ம ஆங்கிரி ப்ரோ பிளேயர் நான் வந்து காமிக்க போகிறேன். ப்ரோ பிளேயர் தானே, கரெக்டாக தானே? சரி இருக்கட்டும். ஓகே, இந்த இடத்துல காயினா? ஓகே, இந்த இடத்துல தான் கேஸ் நம்மளுக்கு மோஸ்ட்லி ப்ரூம் இருக்கும். ஓகே, அந்த இது இல்லை. ப்ரூம்னா என்னென்னா தொடப்பக்கட்டை. அந்த தொடப்பக்கட்டையால் நான் எத்தனை அடி வாங்கியிருப்பேன் தெரியுமா? சரி இருக்கட்டும், அதான். சரி இருக்கட்டும் வாங்க. இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக போவோம். ஓகே, டோர் ஓப்பனு. இந்த மெயின் டோர் எஸ்கேப்புக்கு வந்து இது என்னென்ன இதெல்லாம் வந்து தேவைன்னா ப்ரூமே, அப்புறம் ஒரு மெயின் டோர் கீ தேவை, அப்புறம் இந்த எலக்ட்ரிசிட்டி வர வைக்கிறதுக்கான ஒரு வேலையை வந்து இந்த இடத்துல பண்ணணுங்க. ஓகே, இந்த இடத்துல தான் ப்ரூம் இருந்தாலும் இருக்கும். செக் பண்ணி பார்ப்போமா? ஓகே, இந்த இடத்துல தாங்க ப்ரூம் இருக்குது. அப்போ நம்மளுக்கு கிடச்சிருச்சுங்க, ப்ரூம் வந்து கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்போம். இந்த இடத்துல தான் மோஸ்ட்லி கேபிள் கொடுத்துருப்பானுங்க. கேபிள் இருக்கா இங்கே? அந்த இருக்குதுங்க, ஸ்மால் கேபிள். ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்மால் கேபிளை போட்டு நம்ம வந்து கரண்ட் வர வைக்க போகிறோம். ஐயோ, தட்டி வேறு விட்டனே, சவுண்டு வேறு கேட்குமே. சரி, இப்போ நம்ம போகிறதுக்குள்ளே அந்த தாய்க்கிளி வந்து அடிச்சிடக்கூடாது. அதுக்கான மேட்ரை வந்து பார்ப்போம். இப்போ என்ன பண்ணலாம்? அந்த ப்ரூம் இருக்கா? அந்த ப்ரூம் எடுத்துகிட்டு டக்குன்னு வந்து போவோம். இது வந்து ஏதோ இந்த சூனியக்காரி கிளவி அது மேலே உட்காந்துட்டு போகும் பார்த்தீங்களா, அந்த லட்சணத்தில் இருக்குது. ஓகே, இப்போ இந்த தைக்கிளையும் வந்துடக்கூடாது. ஐயோ, அந்த போச்சு. யார் முகத்தில் முடிக்கக்கூடாதுன்னு நினச்சோன்னா அதை முகத்திலேயே முடிச்சிட்டேன். சரி ஓகே, என்ன பண்ணுறது? தலையெழுத்து. இதுக்கப்புறம் நான் ஆங்கிரி ப்ரோ பிளேயர்னு வந்து காமிக்க போகிறேன். ஐஎம் ஃபர்டிங் கேமிங் 2.0. திரும்பியும் வாழ்த்துறானுங்க. வாழ்த்துங்க, எவ்வளோ வாழ்த்த முடியுமோ வாழ்த்துங்க. சரி ஓகே, இப்போ நம்ம ப்ரூம் வந்து போட்ட இடத்துல தான் இருக்கணும். ஆனால் வந்துடக்கூடாதுங்க டக்குன்னு அந்த கிளவி. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக போவோம். எங்கே இருக்குது? ஓகே, இப்போ நம்ம எலக்ட்ரிசிட்டி வரதுனால இது ஓப்பன் பண்ணாதாங்க நம்மளால் அந்த இதை போட முடியும். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த ப்ரூம் வந்து எடுத்துடலாம். இந்த ப்ரூம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல நம்ம இப்போ ஓப்பன் பண்ணோம் பார்த்தீங்களாங்க, இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு இடம் இருக்கும். இந்த கையை இதில் வந்து வச்சுட்டு அப்படியே அங்கே ஒரு சேர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சேர் மேலே ஏறி அப்படியே ஒரு லொஜக்குன்னு போட்டுற வேண்டிய தான் ஒரு அடி. ஓகே, இப்போ நம்ம போட்டோடனே நமக்கு வந்து ஒரு பாக்ஸ் மேலேருந்து வந்து கீழே விடுது. இந்த ஈஸி மோடில் எனக்கு பிடிச்சது ஒரு சின்ன சவுண்டு கேட்டாலும் அது வந்து வராதுங்க. ஏதோ நம்ம 2-3 வாட்டை போட்டால் தான் கேட்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அது தாய்க்கிழமை எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குதா? ஓகே, இங்கே இல்லை. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து மேலே போயிடுவோம். மேலேருந்து வந்து அடித்தாலும் அடிக்குங்க. ஓகே, இப்போ நம்ம மேலே போயிடுவோம். இதை நம்ம கொண்டு போயிட்டு அந்த இடத்துல வந்து வச்சிடணும். இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சவுண்டு போட்டுப்போங்க. அப்போ தான் இது வந்து மேலே வரும். எங்கே இருந்தாலும் போடி 200 வாட்டை போடி. இப்போ தான் இதுக்கு வந்து புத்தி வரும். சரி, இப்போ நம்ம வந்து போட்டு இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக உடஞ்சிருச்சின்னு மேலே வந்துருச்சுங்க. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல டக்குன்னு ஐயோ என்னங்க சவுண்டு மேலே போட்டால் மேலே வரும்னு பார்த்தா கீழே வந்து நிற்கி. இது என்ன நம்மளுக்கு டபுள் ஷேக் கொடுக்குது. ஓகே, இந்த இடத்துல போய்ட்டு ஒளிஞ்சிருவோம். இந்த இடத்துல ஒரு ஒளியறதுக்கான இடம் இருக்குது. ஓகே, நம்ம வந்து மெயின் டோர் எஸ்கேப் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து ஷார்ட்டாக தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் இவள் இல்லை நம்ம வேறு என்ன எஸ்கேப் பண்ணணும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் அனகோண்டா கேமுக்கு கொடுத்த சப்போர்ட்டை இதுக்கும் வந்து கண்டிப்பாக கொடுங்க. நான் கூடிய சீக்கிரம் அடுத்தடுத்த வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அடுத்தவங்களுக்கும் வீடியோ போகும். என்னோடய சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க மக்களே. ஓகேயா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஓகே, வெயிட் பண்ணுவோம். சவுண்ட் ஆனால் கேட்டுகிட்டு தான் இருக்குது. ஓகே போவோமா? ஆனால் சவுண்டு கேட்குது. இதுக்குள்ளே இருக்குதா இது?
எங்கடா இருக்குது? சவுண்டு மட்டும் நல்லா கேட்குது. ஓகே கைஸ், வீடியோ பார்க்குறவங்க ஹெட்ஃபோன்ஸ் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஓகே, ஹெட்ஃபோன்ஸ் நீங்கள் போட்டு பார்த்தா நல்லா லவுடாக கேட்கும். ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து எஸ்கேப் பண்ண போகிறோம். இந்த தாய்க்கிழவி வீட்டிலேருந்து தப்பிக்க போகிறோம். அதாவது சொட்டைக்கிழவி வீட்டிலேருந்து தப்பிக்க போகிறோம். சொட்டைன்னு சொல்லக்கூடாது, தாய்க்கிழவி தான் இவள் நின்று. ஓகே, எஸ்கேப் ஆயாச்சு. பலே 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 எஸ்கேப் பண்ணியாச்சு கைஸ். அவ்வளோதான். அவ்வளோதாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த எஸ்கேப் பார்க்கலாம். பாய் பாய், டேக் கேர்.